ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் கோவில் நெற்குணத்தில் கோயம்பேடு கடிதம் நெற்குணத்தில் இருக்குது. இந்த பெருமாள் பார்த்தீங்கன்னா பழங்காலத்து பெருமாள். இந்த விக்கிரகங்கள்லாம் பழைய பெருமாளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி பெருமாளாக இருக்கார். இங்கே வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் நாங்கள் டெவலப் பண்ணிகிட்டே வரோம். நாங்கள் இந்த பெருமாள் பேர் கரி வரதராஜ பெருமாள்லாம். கரி என்ன யானைக்கு மோட்சம் கொடுத்த பெருமாள், அதனால் யானைக்கு வரம் கொடுத்ததுனால இவர் கரி வரதராஜ பெருமாள் என்று பெயர் இருக்குது. அதே மாதிரி இந்த பெருமாளுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கண் திறக்கும் பெருமாள்னு பேர் சொல்கிறாங்க. நமஸ்காரம். இதில் விசேஷம் என்னென்னா சுவாமி வந்து சுயம்பு முகலாயர் படைக்கு முன்னோடி போன பெருமாள் இவரும் ஒரு பெருமாள். அவருக்கு நித்திய பூஜை நடக்கிறது. அது இல்லாமல் தாயார்லாம் பார்த்தீங்கன்னா தாயார் ரொம்ப பழமையான தாயாரோட திருமுகம் பெருமாளை பார்த்து திரும்பின்னு இருக்கோம். அதே மாதிரி உற்சவம் சத்யநாராயணன் இருக்கிறார். ஒவ்வொரு சத்யநாராயண பௌர்ணமிக்கு ஒரு சத்யநாராயண பூஜை நடக்கிறது விசேஷம் இங்கே. பெருமாள் என்று சிறப்பு திருநாமத்துடன் பெருமாள் விசேஷமாக 900 வருடங்களுக்கு முற்பட்ட பெருமாள் பழைய சன்னதி பழமை புராதனமான சன்னதி பதவி பெருமாள் சென்று குடியிருக்கிறார். அதுக்கப்புறம் நாகரத்தினார் மக்களுடைய ஒத்துழைப்பினால் சன்னதி கட்டப்பட்டு விமானங்கள் மற்றும் சுற்றுப்பிரகாரம் தனிக்கோயில் தாயார் குருதேவி தாயார் மற்றும் கோதாயி நாச்சியார் ஆண்டாள் பிராட்டி ஆழ்வார்கள் தேசிகர் ராமானுஜர் மணவாள மாமனிகள் நம்மாழ்வார் பக்தர்கள் மற்றும் ஆஞ்சநேய சுவாமி விட்டாஞ்சநேயர் சீதா லட்சுமண அனுமத் சமேத கோதண்டராம சுவாமி பெரிய திருவியான கருடாழ்வார் ரதஸ்கம்பம் என்று ஒவ்வொரு பக்தர்களால் ஒவ்வொரு சிறிதாக பெருமாளுடைய திருப்பணிகள் நடைபெற்று சம்பவம் தந்தபடி பெருமாள் இங்கே விசேஷம் என்னவென்றால் தீபம்